என்னடி ஆச்சு? எங்க தாத்தா பாட்டி வீடு இருக்குல்ல, அதுல ஒரு கராத்தே மாஸ்டர் குடி இருக்கான். வீடையும் காலி பண்ண மாட்டான், மேல் போர்ஷனுக்கு போக சொன்னாலும் போக மாட்டேங்கிறான். இப்பதான் 2 நாளா எந்த பிரச்சனையும் இல்லை. ஏய் கேவி, அறிவியல் உனக்கு மாஸ்டர் வரையில் தான் கொட்டை பழம் உனக்கு. வருஷம் நின்று கஷ்டப்பட்டு பிடிச்சேன், தெரியாம தானே ஐயா வச்சுட்டேன். தெரிஞ்சாலும் வைக்கக்கூடாது. உனக்கு டைம் நல்லா இது, போயிச்சு போ. ஏன் அவர்கிட்ட பேசி பார்க்க வேண்டியது தானே? கேட்க போன தாத்தாவை அடிச்சிட்டாங்கடி. ஹெல்ப் பண்ண யாருமே இல்லப்பா. கொடுங்க பாட்டி, நான் ஹெல்ப் பண்ணுறேன். பரவாயில்லப்பா. இல்லை பரவாயில்ல சார், பேசாம போலீஸ்ல கம்ப்ளைண்ட் பண்ணிடுங்க சார். அதுவும் கொடுத்தாச்சு. அவன் யாரோ கிட்ட விடாளா இருக்கட்டும். அதுக்கு என்ன இப்போ? எங்க அப்பா அசிஸ்டன்ட் கமிஷனருங்கிறதுக்காக எல்லா கம்ப்ளைண்ட்டும் என்கிட்டயே கொடுக்குறீங்க. அவர்கிட்ட சொல்லி எப்ப ஆகுறது? நீ வேணும் ஆள்கிட்ட சொல்ல. ஏய், வீட காலி பண்ண சொல்ல. சிவா என்ன ரவுடியா? ரவுடியா இருந்தா சத்தம் போட்டு பேசாதப்பா. அவன் என் பக்கம் திரும்ப கூட மாட்டேங்கிறான். திரும்பி பார்க்காதப்பா. அப்பா திரும்பி பார்க்காதப்பா. போயிடுப்பா, அப்பா போயிடுப்பா. சிவா கிட்ட எப்படி சொல்றது? சொல்லணும். நம்ம யாருன்னு நம்ம அடியே சொல்லணும். பிரச்சனைன்னா ஜாவை வச்சிடுமா. அதாம்மா அந்த வாய்க்கு கீழே இருக்குமே தவடை, அதை வச்சிடு. என்னது இன்னும் பெட்டரா ஒண்ணுமா? ஜெட்லி புருஸ்லி. இப்போ நீ என்ன பண்ற? ரைட்டு கால் எடுத்து லெஃப்டில் வச்சு, ஃப்ரண்ட் கால் எடுத்து பேக்கில் வச்சு, இப்போ உள்ள சென்டரில் ஒரு பஞ்சு கொடிலு வீரில் விட்டுரும். என்னடா தொண்டை முள்ளு ஒன்ற மாதிரி சத்தம் கேட்டுனுக்குது? சாஞ்சிட்டானா? ஃபோனை லவுட் ஸ்பீக்கரில் வச்சுருப்பான். கேளுங்க. போன நீ ஸ்பீக்கரில் வச்சு வாடா கேட்டுக்கண்ட. ஒரு ஸ்டெப்பு சொல்லி கொடுத்தா 4 ஸ்டெப்பு மேலே போகணும். இப்படி நாக் அவுட் ஆகக்கூடாது. கண்ணே 2 ஸ்டெப்பு அப்படி வா. உனக்கு என்ன பிரச்சனை? வீடு காலி பண்ணாமல் பிரச்சனை பண்ணுறதா கேள்விப்பட்டேன். அதான் உங்கள் ஸ்டெப்பெல்லாம் ஸ்டாப் பண்ணிட்டு போகலான்னு வந்தேன். இவ்வளோ கேள்விப்படுறதுக்கு அப்பாலையுமா வந்துக்கிற? பார், அச்சு அச்சு கை காப்பு காய்ச்சி போயிட்டு. ஏய் குமாரி சேகரே, கதவு மூடுறா. நானே மூடிட்டு தான் வந்தேன். சிவா, நீ இங்க எப்படி? அதுக்குள்ள இல்லை, ஓகே ஓகே ஓகே. கராத்தே மாஸ்டர் ஃப்ரெண்டு வாமா. தான் வீடு காலி பண்ணோன்னு ஹெல்ப் கேட்டாரு. தான் வந்தேன். ஃப்ரெண்டு? முடிஞ்சு வரேன். ஒரு நிமிஷம். என்ன பாட்டி, என்ன நடக்குதுங்க? தம்பி வந்து 5 நிமிஷம் தாம்மா இருக்கும். அதுக்குள்ள அவனுக்கு வீடு காலி பண்ணிட்டு போறானுங்க. எனக்கு ஒண்ணுமே புரியலம்மா. எனக்கு புரிஞ்சிருச்சு. மாஸ்டர், உங்க பிளாக் பெல்ட் எடுக்கல. ரொம்ப பெரிய விஷயம் பண்ணிருக்க. தாத்தா பாட்டி கண்ணில் பாத்தியா? ஒரு நிம்மதி தெரியுது. சான்ஸே இல்லை சிவா. நீ இந்த விஷயத்த செய்யலன்னா காலத்துக்கும் இந்த நிம்மதி நம்ம கண்ணில் தெரியாது. அவன் கண்ணை பாத்தீங்களா? ஒரு நிம்மதி தெரியுது.